திண்டுக்கல் செம்பட்டி அருகே தனியார் ஏடிஎம்மில் பணம் நிரப்ப கொண்டு செல்லப்பட்ட 29 லட்சம் ரூபாய் கொள்ளை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட இளைஞர் பள்ளியில் ஆசிரியரை மிரட்டும் பழைய வீடியோ ஒன்று இணையத்தில் அதிகம் பரவி வருகிறது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். ரெக்கார்ட் எடுத்துனா செஞ்சு குடிங்க பாரு எடுக்கறாங்க சொல்லு அங்க பேசு அழுத்த இருக்க முடியுமா இந்த அறுக்க போறாங்க குத்த முடியுமா இந்த குத்த போறாங்க இந்த ஸ்டேஷன்ல விட்டு குத்த போறாங்க அதுக்கு தான் ரெக்கார்ட் பண்ணுது. இந்த பாரு போலீஸ்காரனே குத்துறக்கு இது கரமது ஏறனா ரயில் இறங்கனா ஜெயில போட்டா பெயில் தூக்கிடுவாங்க நீ போட்டுருவாங்க பாரு இந்த தவம் இருக்கிற வரைக்கும் இந்த தவம் கொடுக்க முடியாது. இதை கொண்டு அப்படியே எஸ்பி கிட்ட காமிச்சிருங்க. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கனிராஜ் வழங்க கேட்கலாம். முழு விவரங்கள் என்ன கனிராஜ், விவரிங்க. வணக்கம். தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியை சேர்ந்த முருகன். இவர் தனியார் ஏடிஎம்ல பணம் வைக்க ஏஜென்சி நடத்தி வருகிறார். இவர்கிட்ட தேவதானப்பட்டியை சேர்ந்த நாகார்ஜுன் அப்படின்றவர் வேலை பார்த்து வந்த போது கடந்த ஜூன் 13ஆம் தேதி செம்பட்டி பக்கத்துல அவர் பணம் வைக்க வந்த போது 29 லட்சத்தை கொள்ளையடிக்கப்பட்டதாக தேவதானப்பட்டியோட நாகார்ஜுன் அவர் உரிமையாளர் முருகன் சொல்றாரு. அவர் செம்பட்டி காவல் நிலையத்துல இது குறித்து புகார் செய்யறாரு. செம்பட்டி போலீஸ் இன்ஸ்பெக்டர் சரவணன் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்துறாங்க. இந்த தீவிர விசாரணையில அவர் நாகார்ஜுனாவே ஏடிஎம்ல பணத்தை வைச்சதா தன்னை சிலர் கத்தியை காட்டி மிரட்டி பணத்தை பறிச்சுட்டு போனதா நாடகம் ஆடியது தெரிய வந்தது. இந்த வழக்குல நாகார்ஜுன், சுரேந்தர், முகமது, ரித்தீஷ், கார்த்திகேயன், ஒரு சிறுவன் உட்பட மொத்தம் 6 பேர் கைது செய்யறாங்க. அதுல தேவதானப்பட்டியை சேர்ந்த தவம் என்ற பிரித்தீவ் அப்படின்ற ஒரு பையனும் கைதாகிறான். இப்ப சமூக வலைதளத்துல அந்த பிரித்தீவு தனம் என்ற பிரித்தீவு தேவதானப்பட்டியில அவன் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன் படித்தப்ப ஆசிரியர் முன்னாடி தான் ஒரு தாதாவாக பேசிய ஒரு வீடியோ சமூக வலைதளத்துல வெளியாகிருக்கு. அந்த வீடியோ ஏறுனா ரயில், இறங்குனா ஜெயிலு, போட்டா ஃபெயில் அப்படின்ற ஒரு வாசகத்தோட அவர் பேசிய ஆடியோ வீடியோவும் இப்ப சமூக வலைதளத்துல பரவி வருது. இந்த சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. தகவல்களுக்கு நன்றி கனிராஜ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.